ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட படைப்புகளை எப்படி கதை வடிவில் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ. இது அனைத்தும் ஒரு கற்பனை தான். இவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா கதர் பிறந்த கதை, உமர் கய்யாம் பாடல்கள், காந்தலூர் சாலை, இளந்தென்றல், மலரும் மாலையும், நாஞ்சில் நாட்டு மருமகள் வழி மான்மியம், தேவியின் கீர்த்தனைகள், பசுவும் கன்றும், குழந்தை செல்வம். இதை எப்படி கதை வடிவில் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது கதர் பிறந்த நாளுக்காக மருமகள் மற்றும் மாமியாரும் 2 பேரும் மலரும் மாலையும் ஒரு குழந்தை செல்வத்தையும் கையில் வச்சுக்கிட்டு காந்தலூர் சாலையில் இளந்தென்றல் வீசும்போது நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் தேவியின் கீர்த்தனைகள் ஒலிக்குது, மறுபக்கம் உமர் கய்யாம் பாடல்கள் கேட்குது. இது ரெண்டையும் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பசுவும் கண்ணுக்குட்டியை வந்து அந்த மலரும் மாலையை சாப்பிட்ருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மருமகள் வழி மான்மியம்ங்கிறத மருமகள் மாமியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது அனைத்து கற்பனை தான். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.